எனக்கு ஒன்று ஐஃபோன் வாங்கிட்டாங்கப்பா. ஆஹா. அதுக்கு என் கிட்னி தான் விற்கணும். அப்போ எப்போ விற்பீங்க? சாம்பார் ஆப்பு எனக்கு. மாமா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஐயோ மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்ல. ஹாப்பி பர்த்டே. பிறந்த நாள்லாம் கிடையாது. சும்மா விளையாண்டேன். இன்னைக்கு நம்ம கல்யாணம் இல்ல. ஹாப்பி அனிவர்சரி. இன்னைக்கு ஆனிவர்சரி கிடையாது. இங்க வா உட்கார். இங்க உட்கார். என்னனாலும் தெரியும். அதுக்கு தான் உனக்கு சொல்லாமே சஸ்பென்ஸா தீபாவளிக்கு ஒரு சுடிதார் பார்த்தீங்களா 5000 ரூபாய் சொன்னாங்கன்னு வேண்டான்னு இருந்தியா? இந்தா இதை வாங்கிக்கோ. என்ன நாளா இருந்தானே நல்ல நாள் தானே. புது ட்ரெஸ் போடு. அப்புறம் என்ன? ஐயோ லூசு மாமா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையான்னு கேட்டேன். முருகன் கோயிலுக்கு வேற போனோம்ல, எனக்கு அதுதான் டேட் கன்ஃபியூஷன்ல இருந்துச்சு. சரி சீக்கிரம் கிளம்ப, கோயிலுக்கு போகும்போது அப்படியே எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே போயிடலாம். சீக்கிரம் ரெடியா 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 ரெடியா. என்ன சொல்லுவேன் என் உள்ளம் தாங்க. கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்க போற? உள்ள போகல. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அது போயிட்டு வரும்போது காய் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வரியா? நாளைக்கு கூட வாங்கிக்கலாம். நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வா. அது இல்ல இல்ல பாய் சொன்ன பாய். ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. சாம்பார் ஆப்பு எனக்கு. எல்லா வேலையும் நானே இந்த செய்ய வேண்டியதா இருக்கு. வீட்டுல இருந்துட்டு ஏதாவது ஒரு வேலை செய்யறியா? எல்லாத்தையும் நானே தானே பாத்துட்டு இருக்கேன். அதுக்கு தான் சொன்னேன் ஒரு வேலைக்காரியை வச்சுக்கலாம்னு. எதுக்கு? அவளை நீ வச்சுக்கிறதுக்கா? எத்தனை பெண்களை கடந்திருப்பேன், இப்படி என் மனம் துடித்ததில்லை. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கணுடனே அவளை பார்த்த பாரு ஒரு பார்வை, கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி. என்ன சேவை பார்த்துட்டு இருக்க? இல்ல நான் பள்ளி விழுந்த பல்லன் பாத்துட்டு இருக்கேன் நான் யூடியூப்ல. பள்ளி எங்க விழுந்துச்சு? அதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடிச்சியே பாயசம். அதுல விழுந்துச்சு. அதான் என்ன பல்லன் பாத்துட்டு இருக்கேன் என்ன ஆகும்ட்டு. எனக்கு ஒன்றும் ஆகலையே. ஆகாது. ஏன்னா நான் வச்ச பாயசம் அப்படி அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுல, தெரியுமா? பாத்துக்கோ. சும்மாவா சொன்னாங்க? ஒரு விஷத்தினால தான் இன்னொரு விஷத்தை அழிக்க முடியும்னு. பாத்தீங்க. खत्म. बाय बाय, टाटा, गुड बाय. மாமா ஏண்டா எங்க போற? ஒரு ஜீன்ஸ் எடுக்கலான்னு போறேன். அப்ப நானும் வரேன். எனக்கு ஒரு டாப் எடுத்துறியா? சரி சீக்கிரம். சரி. நான் போய் பேக் எடுத்துட்டு வரதுக்குள்ள என்னை விட்டுட்டு போயிட்டீல. நைட்டுக்கு வா, சோத்துல விச வைக்கிறேன். என்ன சொல்லுவேன் என் உள்ளம் தாங்கல. இது நம்ம வீடு தானே? ஆமா நம்ம வீடுதான். நீ வந்தது உன் புருஷனுக்கு தெரியுமா? டேய் நீ தான் என் புருஷன். நான் தான் உன் புருஷனா? ஆமா நான் தான் உன் புருஷனா? ஆமா. சரி முன்னாடின்னு சொல்லிடாத. டேய் நான் தான் உன் பொண்டாட்டி. நீ முன்னாடியா? அட குடிகார பயலே. ரொம்ப பசிக்குது, வந்து சாப்பாடு போடுமா. சௌமா சௌமா சௌமா. ஏண்டா கொஞ்ச நேரம் நிம்மதி தூங்க விட மாட்டேன். வந்துட்டேன். வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம் யார் மேலே
ஆமா உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். ரூம்ல குட்டியா 2 தலகாணி கிடைச்சிச்சு. இதை வச்சா நீ படுக்கிற? அது எப்படி உன் தலைக்கு பத்தும்? அது தலைக்கு வைக்கிறது இல்ல. இப்போ ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோமா, நம்ம நாக்குக்கு ரெஸ்ட் வேணும் இல்லையா? அதனால அதுல ஒன்று எடுத்து அப்படி நாக்கு கீழே வச்சிட்டோம்னா நிம்மதியா இருக்கும், நாக்கும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். எனக்கு அப்பவே தோணுச்சு அதுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வேற ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கேனா, எடுத்து 2 தலகாணி எடுத்து நாக்கு கீழே வச்சுட்டேன். உண்ணாவலியா? எனக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டுக்கு ஒரு முயல் ஒண்ணு வந்துருந்துச்சு, புடிச்சு வச்சுட்டேன். ஒரு பூண்டு ஒண்ணு வாங்கிட்டு வரியா, போட்டு நம்ம வளர்த்துவோம். நிலைமையை சொல்ல முடியாது, நிலவுக்கு தற்கொலை கிடையாது. என்னது இது? சாராய் பாட்டில் எல்லாம் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். கொண்டு போ முதல்ல, இங்கேருந்து தொறிஞ்சிட்டு இருக்கேன், எடுத்துட்டு போ. ஆமா இரு, இது என்ன பேக்ல? சுடிதார். சுடிதாரா? எது? இது ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு சுடிதார் ஃப்ரீ. அப்படியா? ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு குடிப்ப? ஒண்ணுதானா? நீ எல்லாம் குடிக்காரன்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. 5 பாட்டில் குடி. காசு இல்லைன்னு கவலைப்படாத, உனக்கு நான் தரேன், சரியா? போ, டைம் இல்ல, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. சீக்கிரம் குடிச்சிட்டு சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துரு, சரியா? மாமா, ஒருத்தன் என் போட்டோ கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அனுப்பிச்சுடா. நீ என்ன ஒரு புருஷனா? என் போட்டோ கேட்கற, நீ அனுப்பிச்சுடுன்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? நீ அனுப்பிச்சுடு, உன் போட்டோ பார்த்தனா அவன் செத்துருவான். சாம்பார் ஆப்பு எனக்கு. இது என்னது? விட்டுட்டேன்னு சொன்ன? வீட்டில் தானே இருக்கு, ஏன் லிப்ஸ்டிக் போட்டிருக்க? லிப்ஸ்டிக் இங்க போட்டிருக்கேன் நானு. இல்லையே, சுண்டெல்லாம் சிவப்பா இருக்கு. அது ஒரிஜினல். ரோஸ் இதெல்லாம்? ரோஸ் எல்லாம் இல்ல, என் கலரே அப்படித்தான். அண்ணன் பாரு பன்னு மாதிரி இருக்கு. பியூட்டி பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணிருக்க? எதுவுமே பண்ணலடா, நான் வீட்டை விட்டே வெளியே போல, இங்கேயே தான் இருக்கேன் நானு. அப்படியே இவ்வளோ க்ளோவா பளபளன்னு இருக்கு. ஐயோ சரி விடு, நீ பாதி குடிச்சிட்டு அப்படியே மீதி வச்சிருக்க. ஏன் நீ எதையும் குடிக்க வேண்டியது தானே? நான் வேணா ஒரு ஆம்லேட் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? சரி குடி, என்ன? நான் வர்றேன். பார்த்து கை சுட்டுக்கா. சரி. பசிக்குது, சாப்பாடு போடுறான். ஏன் உன கை இல்ல, எடுத்து போட்டு சாப்பிட மாட்டேன்? வந்து என்கிட்ட வந்து சும்மா வாட் போட்டு தடி. சாப்பாடு எடுத்து போட்டு குடிடின்னு சொல்லு, உரிமையா சொல்லு. உனக்கு இல்லாத உரிமையா? இது உன் வீடு, நான் உன் பொண்டாட்டி, நீ எப்படி வேணாலும் கூப்பிடலாம். இரு, இப்ப சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன், நானே வந்து ஊட்டி விடுறேன். இங்கே இரு. மணி காசு பணம் துட்டு. சாரி சார், நான் கண்டிப்பா நாளைக்கு அந்த வேலையை முடிச்சு தந்துடுறேன் சார். இல்லை சார், சாரி ஒரு நாள் தான் லீவு, கண்டிப்பா நாளைக்கு வந்து அதை ஃபுல்லா எல்லா ஒர்க்கையும் முடிச்சு கொடுத்துறேன் சார். மாமா, நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டா, அதுக்கு ஆன்சர் சொல்லுவியா? நானே ஒரு டென்ஷன் இருக்கேம்மா, போமா ப்ளீஸ் மாமா. எனக்கு அது தெரியலன்னா, எனக்கு சமைக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. எனக்கு அது எது, அதுக்கு பதில் மட்டும் எனக்கு எப்படின்னு சொல்ல. அப்படி என்ன கொஸ்டின் சொல்லு. கையில ஊசி வச்சு குத்தினா ரத்தம் ஏன் வெளியே வருது? ஓ, எனக்கு தெரியல. நல்லா யோசிச்சு கொஞ்சம், எனக்கா கொஞ்சம் யோசிச்சு. தெரியலம்மா, விட்டுருமா. நான் சொல்லிட்டா? சொல்லு. அது யாரு குத்தினாங்கன்னு பார்க்கத்தான் வெளியே வருது. காலையில இருந்து மேனேஜர் போன போட்டு கழுவி ஊத்திட்டு இருக்கிறான். என்ன குத்துனா, யாரு குத்துனாங்கிறதா முக்கியமா? சொல்லு. ஒரு கவிதை சொல்லவா? எனக்கு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இரு. பாருங்க, நல்லா யோசிச்சு ஒரு கவிதை ரெடி பண்ணியிருக்கேன், சொல்லவா? முக்கியமான வேலைடா, நான் பார்த்து முடிச்சிடறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ப்ளீஸ், ஒரு தடவை கேள. எவ்வளோ ஆசையா வந்திருக்கேன், ஒரே தடவை கேள. சரி சொல்லி தொலை. மனைவி அமைவதெல்லாம்
இறைவன் கொடுத்த வரம். அச்சோ தங்கமயிலு. மனைவி அமைதியாக இருப்பது இறைவனுக்கே கிடைக்காத வரம். மாமா மாமா டெய்லி இதே மாதிரி என் கூட துணி எடுக்க வருவியா? ஏன் என்னாச்சு? நேத்து இதே மாதிரி தான் நைட்ல துணி எடுத்துட்டு வந்தேனா, என் பின்னாடி ஏதோ வர்ற மாதிரியே இருந்துச்சுடா. பின்னாடி ஏதோ வர மாதிரி இருந்ததுன்னா டைப்பர் போட்டுக்கோ. மாமா பக்கத்து வீட்டு சந்தியா புதுசா ஒரு ஸ்கூட்டி வாங்கியிருக்கா. எனக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்கூட்டி வாங்கி தரியா? அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கே வாங்கி கொடுத்தேன். பதில் சொல்லிட்டு வாங்கி தரணும் கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. சரி கேளு. ஒரு ரோட்ல ஒரு லாரி டிரைவர் போயிட்டு இருக்கான், ஒன் வேல போயிட்டு இருக்கான். ஆனா அங்க போலீஸ் இருக்கு, அவனை பிடிக்கவே இல்லை. ஒன் வேல போனா போலீஸ் பிடிக்குவாங்களே? அவனை பிடிக்கல, ஏன் தெரியலையே. எனக்கு தெரியலங்க, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.